بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் சகோதரர் எம். சுலைமான் அவர்கள் மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பில் நம்மிடத்தில் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ஜமாத்தார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய வழியின் அடிப்படையில் தெரிந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுமே ஒரு சில பேர்களை தவிர இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இருப்பதை பார்க்கலாம். சில பேர் இந்த வாழ்க்கைக்கு பரலோக ராஜ்யம் என்று சொல்வார்கள். நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே மறுமை வாழ்க்கை என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த மறுமை வாழ்வு சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் இரண்டு நிலையிலே இருப்பதை திருமறை குர்ஆனும் நபி வழிகளும் நமக்கு சொல்லித் தந்திருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மறுமையிலே நரகத்திற்கு போறது பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்தை அடைந்து உண்மையான மூமின்களோடு வாழுகின்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு வழிமுறைகள் என்ன, இஸ்லாம் கற்றுத் தருகின்ற நெறிமுறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவருமே நாம் இறந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு இடங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது
அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல்வேறு இடங்களிலே இதே கருத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தியும் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டது, முடிவு அடைந்து விட்டது என்று எண்ண முடியாது. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கையும் இருக்கிறது. அந்த வாழ்க்கையில்தான் வல்ல அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ தருவதற்கு தயாராக இருக்கிறார். திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்ப்போம் என்றால் பல்வேறு இடங்களிலே இந்த செய்திகளை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்க்கலாம். இந்த உலகம் என்பதே மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு பரீட்சை கூடம் என்றுதான் இறைவன் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வாழ்வையும் மரணத்தையும் நான் உங்களுக்கு படைத்திருக்கிறேன். எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் சிறந்த அழகான நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக, சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றியும் சொல்லுகிறான். மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் பரீட்சையாக நம்மை வாழ வைத்திருக்கிறான். நீ எப்படி நடக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்கிறாய்? இந்த உலகமே கெதி என்று நீ இருக்க போறியா? உலகமே அதனுடைய இன்பமே என்னுடைய வாழ்க்கை என்று நீ நினைக்க போறியா? இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கிக் கொண்டு நன்மையான வாழ்க்கையிலே சுகமான வாழ்க்கையிலே நீ ஓடலாம், அதுதான் நிரந்தரம் என்று நினைக்கிறாயா? மிகப்பெரிய பங்களாவை கட்டிக்கொண்டு சுற்றிலும் தென்னை மரங்களை நட்டி வைத்துக் கொண்டு நல்ல தோப்பு மாறி வீடுகளையும் அமைத்துக் கொண்டு பண்ணை வீடுகளிலே ஏசிகளையும் மாட்டிக்கொண்டு எல்லா விதமான சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டால் இதுதான் உனக்கு சொர்க்கம் என்று நீ நினைக்கிறியா? இறைவன் அதை கேட்கிறான். இந்த வாழ்க்கை உனக்கு போதும் என்று நினைக்கிறாயா? உனக்கு கூப்பிடுவதற்கு, நீ கூப்பிட்ட உடனே உனக்கு என்னவென்று கேட்பதற்கு பல ஆட்கள் இருப்பார்கள். நீ ருசியாக சாப்பிடுவதற்கு சமையல்காரர்கள் இருப்பார்கள். உன்னுடைய வேலைகளை நிறைவு செய்வதற்கு பல வேலை ஆட்கள் இருப்பார்கள். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்ற நிலையில் பல ஆட்களை நீ நியமித்து வைத்திருப்பாய். இவ்வளவு வாழ்க்கை வசதிகள் எல்லாமே இருந்தாலும் இந்த உலகமே உனக்கு போதுமா? இந்த உலகமே உனக்கு எல்லா நிம்மதியும் பெற்று தந்து விடுமா? பல்வேறு இடங்களில் படைச்ச ரப்புல் ஆலமீன் இவ்வாறு நம்மிடத்திலே திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்கிறார். இவர் இவ்வாறு கேள்வி கேட்பதற்கு என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப இப்படி சொல்லி காட்ட வேண்டும்? இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன? வலத்தாருல் ஆகிரத்தி கைரும் அபுகா, மறுமை வீடு இருக்கிறதே, மறுமை வாழ்வு இருக்கிறதே, அதுதானப்பா உனக்கு நிரந்தரமானது, அதுதான் உனக்கு சிறந்தது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே என்னத்த சுகம் கிடைச்சாலும், எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை கிடைத்தாலும், எவ்வளவு பெருமை மிக்க வாழ்வு அவனுக்கு இருந்தாலும் அது நிரந்தரமா? ஒரு வீடை கட்டுகிறோம், பல கோடி ரூபாய் போட்டு வீடை கட்டுகிறோம், கீழே மார்பிள், மேல சீலிங்ல இருந்து எல்லா இடத்திலும் டைல்ஸ், உள்ள போன அப்படியே சொர்க்கத்துல கால் வச்ச மாதிரி ஒரு பிரமிப்பு, எல்லா விதமான செட்டிங்களை செய்து வைக்கிறோம். உள்ள போனாச்சுன்னா நமக்கு எங்கே இருக்கிறோம் என்று கூட மறந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த நிலையெல்லாம் நம்முடைய சிந்தனையை மாற்றி விடுகிறது. அந்த அளவிற்கு வீடுகளை, அந்த அளவிற்கு நாம தங்கக்கூடிய இடங்களை வைத்துக் கொண்டாலும் எவ்வளவு நாளப்பா? ஒரு 60 வருஷம் இருப்பியா? ஒரு 70 வயசு வரை இருப்பியா? ஒரு 100 வயசு வரை நீ இருப்பியா? ஒரு 200 வயசு வரை நீ இருப்பியா? எவ்வளவு நாள்? உன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவுதான் என்ன?
எங்க சுத்தி விட்டு வந்தாலும் உச்சகட்டமே பார்த்தாலும் 110 120 அது கின்னஸ் ரெக்கார்டு. சமீபத்தில் பேப்பரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அதிக வயது உடைய ஒரு பெண்மணி, ஜப்பானை சார்ந்த ஒரு பெண்மணி ஏறத்தாழ 120 வயதை கடந்து விட்டார்கள். கடந்தா மண்டையை போட்டாச்சா, இறந்து போயிட்டாங்களே. பெரிய உலக ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு. உலகத்திலேயே அதிக வாழ்க்கையை அதிக நாட்கள் வாழ்ந்த ஒரு ரெக்கார்டு. எடுத்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் தானப்பா. மரணமே இல்லாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் உண்டா? எவ்வளவு சொகுசுகள் இருந்தாலும், எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் வல்லமை இருந்தாலும், ஏன் ஆட்சி அதிகாரங்கள் இந்த உலகத்தை ஆட்சி படைக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கும் ஒன்றை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ இறந்துதான் ஆகணும். அந்த வாழ்க்கைக்கு பின்னால இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இதைத்தான் திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் அல்ல, மறுமை வாழ்க்கை தான் உனக்கு நிரந்தரம். அங்கே எவ்வளவு நாள் நீ இருக்கலாம்? உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லை என்பதே கிடையாது. இங்கே 60 என்ற எல்லை, 70 என்ற எல்லை, 100 என்ற எல்லை, அல்லது 10 என்ற எல்லை, அல்லது பிறந்த உடனே மரணம் என்ற எல்லை இருக்குது. மறுமையில் அப்படி உண்டா? நீ சொர்க்கத்தில் கால் வைக்கிற அல்லது நரகத்தில் கால் வைக்கிற, எங்க கால் வச்சாலும் நான் வச்சு 10 நாள்ல தான் அங்க இருப்பேன், அதுக்கப்புறம் செத்து போயிருவேன் சொல்ல முடியுமா? சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோம், ஒரு 2 மாசம் நான் இருப்பேன், ஒரு 2 வருஷத்துல நான் இருப்பேன், அதுக்கப்புறம் இறந்துருவேன் அப்படி சொல்ல முடியுமா? காலிதீன ஃபீஹா அல்லாஹ் சொல்றான். மாதாமத்தி சமாவாத்து வல்லல், இந்த வானம் பூமி இறைவன் இருக்கும் காலம் அத்தனை காலமும் நீ அங்க நிரந்தரமா இருப்ப. சொர்க்கமா இருந்தாலும் நிரந்தரம், நரகமா இருந்தாலும் நரகம் நிரந்தரம். அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். எல்லா இடத்திலையும் நீ நிரந்தரமா இருப்ப அப்படிங்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது எண்ணப்படக்கூடிய நாட்கள். ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எண்டு முடிவு இருக்கிறது. அதை தாண்டி பெற முடியாது. லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தஅகிரூன். அல்லாஹ் ஒரு எண்டை, ஒரு முடிவை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீர்மானித்து வைத்திருக்கிறானே, அதுல இருந்து ஒரு சின்ன மணி துணி அளவு கூட முந்தவும் போக முடியாது, பிந்தவும் வர முடியாது. அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு 10 மணிக்கு ரூஹ எடுக்கிறேன் அப்படின்னு வைத்துக் கொண்டால் 10 மணிக்கு மலக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்ம பக்கத்திலே இருப்பாரு. மலக்குல்லதி உக்கிலபிக்கும், மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு மலக்குல் மௌத், உயிரை வாங்கக்கூடிய ஒரு வானவர் இருப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த வானவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, எப்ப ரூஹம் வாங்கணும், எப்ப உயிரை புடுங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த மாத்திரத்திலேயே ஒரு செகண்ட் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, உடனே வாங்கிடுவார். எத்தனை விபத்துகள், எத்தனை சம்பவங்கள். காலையில எந்திரிச்சு பார்ப்போம், நம்மோடு இருந்தவரு, நம்மோடு தூங்குறவரு காலையில மையத்து உட்கார்ந்து அழுவோம். நல்ல தனப்பா இருந்தாரு, நைட்டு 10 மணி வரை பேசிட்டே இருந்தாரு, விடிய விடிய பேசினாரு, இப்ப தானே தூங்க போனாரு, எழுப்பலான்னு போன, டீ குடுக்கலான்னு போன, வாப்பா அம்மான்னு சொல்லி கத்துன, இறந்து கிடக்காரு. உலகமே சேர்ந்து அழுதாலும் போன ரூஹ் திரும்ப வருமா? எல்லாரும் பிடிச்சு ஸ்ட்ரைக் பண்ணாலும் வானவர்கள் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்களா? குடும்பத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் அத்தனை பேர் நின்று என் தகப்பனாருடைய உயிரை எடுக்காத, என் தாயுடைய உயிரை எடுக்காத, என் அண்ணனுடைய ரூகை புடுங்காத என்று அத்தனை பேருமே ஸ்ட்ரைக் பண்ண உடனே வாழ்ந்த வானவரே அப்படி வந்த வழியிலே திரும்ப போயிருவாரா? அப்படித்தான் அல்லாஹ் வானவர்களை படைத்திருக்கிறானா? லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். வானவர்களை பற்றி வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிடுகிறானோ அந்த கட்டளையை அப்படியே நிறைவு செய்வார்கள். அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள்.
இறைவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் போட்ட உத்தரவை அந்த கணமே அந்த நொடியை அப்படியே செயல்படுத்துவார்கள். யாருக்கு இரக்கம் காட்ட மாட்டாங்க. குடும்பத்துக்கார அத்தனை பேருமே உட்கார்ந்து அழுகிறானே, அவங்களுக்கு இரக்கம் வராது. மாமா மாமி பாட்டி பாட்ட எல்லாரும் உட்கார்ந்து அழுகிறாங்களே, இரக்கம் கிடையாது. பச்சிளம் குழந்தை இப்ப உயிரை வாங்கலாமா அப்படின்னு நாம யோசிக்கலாம், வானவர்கள் யோசிக்க மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய உத்தரவை அப்படியே நிறைவு செய்வார்கள். அப்ப அதனால எந்த மனுஷனுக்கு எப்பொழுது அவனுடைய அஜல் வந்து விடுகிறதோ, அவனுடைய மரணம் வந்து விடுகிறதோ, அதற்கு முன்னாலையும் பின்னாலையும் ஒன்னும் செய்ய முடியாது. நாம வாழணும் என்பதற்காக வேண்டி பார்த்து பார்த்து கோட்டையை கட்டுவோம். திடீர்னு மரணம் வந்தா விட்டுட்டு ஓடத்தான் செய்யணும். சில பேரு மரண தருவாயில கூட இப்படி கேட்பானா, மரண தருவாயில சில பேர் இப்படி கேட்பாங்களாம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் மரணம் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலை என்ன என்று எல்லாத்துக்கும் தெரியும். முஸ்லிமா இருந்தாலும் தெரியும், காஃபிரா இருந்தாலும் தெரியும், தௌஹீத்வாதியா இருந்தாலும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். என் ரூஹ் வாங்கப்படுகிறது, சக்ராத் ஹால்ல நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய நிலை என்ன, நான் சொர்க்கத்துக்கு போறேனா நரகத்துக்கு போறேனா எல்லாம் எனக்கு தெரியும். உயிரோடு இருக்கக்கூடிய சக்ராத் ஹால்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் தெரியும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅதஸத்தகு வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், இதோ வானவர் வந்துட்டாரு, மலக்குல் மௌத் வந்துட்டாரு, என் ரூஹை எடுக்க போறாரு, நான் சாக போறேன், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு தவணை, ஒரே ஒரு அவகாசம் தரமாட்டியா? இந்த வானவர்கிட்ட நீ பரிந்து பேச மாட்டியா? என் ரூஹை வாங்க வந்திருக்கக்கூடிய இந்த வானவர் என் ரூஹை கொஞ்ச நேரம் தாமதப்படுத்த மாட்டாரா? கொஞ்ச நேரம் தாமதப்படுத்து. இல அஜலின் கரீப், கொஞ்ச நேரம், கொஞ்சம் அவகாசம் எனக்கு நீதான். நான் உடனே போய் என்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து தர்மம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் நல்லவனா ஆகிறேன். மௌலூத் ஓத மாட்டேன், ஃபாத்தியா ஓத மாட்டேன், சத்தம் ஓத மாட்டேன், மதுஹப் பின்னால இருக்க மாட்டேன், எந்த அவுலியாவுக்கு பின்னால் நான் போக மாட்டேன். நான் நல்லவனா ஆயிரம். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் ஒரே ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் என்ன சொல்றான்? உடனே கொடுத்துறானா? கெஞ்சுதானே, கதர் தானே. மரண தருவாயில இருக்கின்ற அந்த நேரத்தில் என்ன உற்றியா அல்லாஹ் கேட்கிறானே. கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் இறக்கப்பட்டு, சரிப்பா உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன், நீ தீயதை செய்யாத, நன்மை மட்டும் செய்ய அப்படின்னு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வழங்குறானா? கல்லா, மூடியாடா அப்படிங்கிறான். இன்னஹா ஹுவ காயிலுஹா, அவன் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறான், புடிச்சிகளே உளறான். உனக்கு வாழ்நாள் தரலையா? வாழ்க்கையில உனக்கு சந்தர்ப்பமே தரலையா? நீ தர்மம் கொடுப்பதற்கும் நல்ல காரியத்தை செய்வதற்கும் தீமையில இருந்து விலகி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் உனக்கு எத்தனை வருஷம் தந்த? இப்ப நின்னு நீ புலம்புறியா? இப்ப நின்னு என்கிட்ட அவகாசம் நீ கேட்கிறியா? 60 வருஷம் வாழ்ந்தியடா, 80 வருஷம் வாழ்ந்தியடா. யார் யாருக்கலாமோ எதையில்லாம செஞ்சிய? இறைவனுக்கு நீ என்ன செஞ்ச? இறைவன் அப்பமும் கேட்பான், விடமாட்டான். அப்ப எந்த சந்தர்ப்பத்தில் வானவர் வந்தாலும், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தாலும் ஒரு நிமிஷம் முந்தவும் மாட்டோம், பிந்தவும் மாட்டோம். எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு வருத்தப்பட்டாலும், எவ்வளவு அழுதாலும் நம்முடைய மரணம் ஒரு செகண்ட் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. இதுதான உலகம். எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. உலகத்தில் எதுக்கு வேண்டுமானாலும் சந்தேகம் இருக்கலாம். சந்தேகம் இல்லாத ஒரு நிகழ்வு என்பது இந்த மரணம் மட்டும்தான். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், நாடு வேறுபாடு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை ஏற்றுக்கொண்டது மரணம். அதனாலதான் அல்லாஹ் அந்த மரணத்திற்கு மௌத்துங்கிற பேரும் வச்சிருக்கிறான், இன்னொரு பேரையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மரணத்திற்கு மௌத்து அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அல் யகீன், உறுதி அப்படிங்கிறான். மரணம் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹத்தா ஏத்தியக்கல் யகீன், உன்னிடத்தில் மரண உறுதி வருகின்ற வரை அப்படிங்கிறான். யகீன் வருகின்ற வரை அப்படிங்கிறான்.
யக்கீன்னா உறுதின்னு அர்த்தம். உறுதினா என்ன உறுதி? உலகத்தில் எது வேண்டுமானாலும் சந்தேகம் கொள்ளலாம். கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓம் பிள்ளையா அவன் பிள்ளையா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீ எவ்வளவு சொத்து சேர்ப்ப? ஒரு 10 கோடியா இருக்கலாம், 5 கோடியா இருக்கலாம், 5 பைசாவும் இருக்கலாம். எல்லாத்திலையும் சந்தேகம். சந்தேகம் இல்லாத ஒண்ணு. நீ எவ்வளவு நாளப்பா வாழுவ தெரியாது. நான் ஒரு 60 வருஷம் வாழுவேன், 90 வருஷம் வாழுவேன் சொல்லலாம். உறுதியா? உறுதியா சொல்ல முடியுமா? அட இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தமே திரும்ப போறதாவது உறுதியா? இஸ்லாத்தினுடைய பார்வையில அது கூட உறுதி கிடையாது. யாருக்கும் உறுதி கிடையாது. சில பேர் இதை சொன்னா அப்ப நாங்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாவுன்னா நீங்க சொல்றியா? என்னையா பேச்சு பேசுறீங்க? நல்ல வார்த்தை உங்க வாயில இருந்து வராதா? நல்ல வார்த்தை பேசுங்களேன். போகும்போதே மண்டை போடணுமோ? சில பேர் அப்படி கேட்கலாம். ஆனால் இறைவனுடைய அந்த யதார்த்தமான உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் எல்லாம் அப்படித்தான். யாருக்கும் அதுல உறுதியான சொல்ல முடியாது. அதனாலதான் இஸ்லாம் நாளைக்கு உன்னை செய்வதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாடினால், இறைவனுடைய நாட்டம் இருந்தால் செய்வேன் என்று சொல்லுன்னு சொல்லுது. இதெல்லாம் சந்தேகம் தான். மரணம் என்பது அது சந்தேகம் என்ற நிழல் கூட கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் இந்த யக்கீன் என்ற வார்த்தையை வைக்கிறான். உறுதி உங்களுக்கு வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதனால மறுக்கவே முடியாத, எவன் வெறுத்தாலும் வெறுக்காம இருந்தாலும், எவன் ஆதரிச்சாலும் ஆதரிக்காம இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கு வரக்கூடியது இந்த மரணம். யாருக்கும் கேரண்டி கிடையாது. எப்போ வரும் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது. இப்ப இந்த மரணம் இவ்வளவு தெளிவு அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால இன்னொரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அதுக்கு என்ன செஞ்சிட்டோம்? இந்த உலகம் நிரந்தரம் என்றால் உலகத்தில் எப்படி எல்லாம் வாழலாம் அதை யோசிக்கலாம். இங்கதான் நிரந்தரமா இருக்க போறோம். ஒரு 1000 வருஷம் இருப்போம், 2000 வருஷம் இருப்போம் அப்படின்னா இன்னைக்கு பட்ஜெட் போடலாம், பிளான் போடலாம். ஏன் நான் எப்படி வாழணும், என் பிள்ளை எப்படி வாழணும், என் பேரை எப்படி வாழணும், என் பேத்தி எப்படி வாழணும், என் பூட்டை எப்படி வாழணும், எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு தீர்மானிக்கலாம். ஆனா இது நிரந்தரம் இல்லையே. அப்ப மறுமை ஒண்ணுதான் நிரந்தரம். அப்ப மறுமையில எப்படி வாழணும், அது எந்த வாழ்க்கையை மேற்கொண்டால் நமக்கு வெற்றியாக இருக்கும், எந்த வாழ்க்கையை நாம் உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில நமக்கு தோல்வி ஏற்படும், இதை யோசிக்கணுமா இல்லையா? ஆனா 60 வருஷம் வாழ்றான், 40 வருஷம் வாழ்றான். இவன் போடக்கூடிய பட்ஜெட்டை நீங்க பாருங்களேன். ஒவ்வொரு மனுஷனும் சொத்து சேர்ப்பான். எதுக்கு? ஏண்டா இவ்வளவு சொத்து? என் பிள்ளைக்கு வேணும்ல. சரிதான், 4 வீடு வாங்கிட்டியே, உனக்கு இருக்கிற 2 பிள்ளை தானே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் 2 வீடு கொடுத்தாலும் இன்னும் 2 வீடு எதுக்கு? என் பேரனுக்கு வேணும்ல. அடே உனக்கு சொத்து இருக்குது, உன் பிள்ளைக்கு சொத்து இருக்கிறது, உன் பேரனுக்கு சொத்து வேணுமா? சரி அதையும் வாங்கிட்டப்பா, 100 கோடி உனக்கு சொத்து இருக்குது, இப்ப ஏன்டா சம்பாதிக்கிற? என் பேரனுடைய பேரனுக்கு வேணும்ல. இவன் எவ்வளவு நாள் வாழ போறான்னு இவனுக்கே தெரியல. ஆனா மகனுக்காண்டி இவன் சம்பாதிப்பான், மகளுக்காண்டி சம்பாதிக்கிறான், பேரனுக்காண்டி சம்பாதிக்கிறான், பேரனுடைய பேத்திக்காக வேண்டியும் இவன் சம்பாதிப்பான். மொத்தத்தில் வாழ்வது ஒரு 40, 50, 60, அதுக்கு முன்னால போனாலும் போயிடலாம். அப்ப இவ்வளவு பிளான் போட்டு வாழ்றோமா இல்லையா? அற்ப வாழ்க்கைக்கு, நிரந்தரமான இந்த வாழ்க்கைக்கு என்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறோம்? மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கு என்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருகிறார். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்போ வரும் சொல்லுங்களே. கேட்கிற கேள்வி நியாயம் தானே? கியாமத் நாள் எப்போ வரும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எப்பா கியாமத் நாள் எப்போ வருங்கிறது இருக்கட்டும், அதுக்காண்டி நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற அது சொல்லு. நாளைக்கே கியாமத் நாள் வந்துருச்சு, என்ன வச்சிருக்கிற? கியாமத் நாள் வர்றது பெரிய மேட்டரா? கியாமத் நாள் வந்தா அதுல இருந்து நான் தப்பணுமே, அதுக்கு நீ என்ன வச்சிருக்கிற? மரணம் வருவது பெரிய விஷயமா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் மரணம் வருமே. எப்ப எனக்கு மரணம் வரும் பெரிய கேள்வி இல்லை, இன்னைக்கு இல்ல நாளைக்கு. ஆனால் மரணத்திற்கு பின்னால வாழ்வதற்கு என்ன நீ செஞ்சு வச்சிருக்கிற? ரசூலுல்லாஹ் முதல்ல அதான் கேட்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் கேட்கிறாங்க. கியாமத் நாள் வரும், மரணம் என்பது வரும், மஹ்ஷர் என்ற அந்த நிலை வரும், விசாரணை என்ற அந்த நிலை வரும், சொர்க்க நரகம் என்ற நிலை எல்லாம் இருக்குது. எல்லாம் கருதான். என்ன நீ தயார் பண்ணி வச்சிருக்கிற சொல்லு. ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அதே மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆளும் மரணம் வருவது நிச்சயம். மரணத்திற்கு பின்னால வாழ்வதற்கு என்ன தயார் நிலையில இருக்கிறோம், என்ன அதற்காக வேண்டி தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், அதுல வெற்றி அடைவதற்கு என்ன வழிமுறைகளை நாம தூக்கி பிடிச்சிருக்கிறோம் தெரியணும்ல. சில பேர்கிட்ட கேட்டா, அம்மா மறுமையில வெற்றி பெறணும், சொர்க்கம் போகணும், அதுவும் நபிமார்களோடு இருக்கணும், அவுலியாக்களோடு இருக்கணும், சுஹதாக்களோடு இருக்கணும், சாலிகளோடு இருக்கணும், எல்லாரும் பதில் சொல்லுவோம். நம்மள்ட்ட யார்ட்டையாவது ஒரு ஆள் கேட்டா, மறுமையில நீ நரகத்துக்காக போற, வாயில மண்ணளி போடு, நான் ஏன் நரகத்துக்கு போகணும், நீ வேணா போ அப்படிம்போம். பேச்சுக்கு கூட நரகத்துக்கு போவோம்னு ஏத்துக்க மாட்டோம். அப்ப என்ன சொல்லுவோம்? சொர்க்கத்துக்கு போக வேண்டாம். யாரா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தண்ணி அடிப்பான், பாய் தண்ணி அடிக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு போவீங்களா, இப்பமே சொர்க்கத்தில் இருக்கிறேன், மறுமையில எனக்கு சொர்க்கம் கிடைக்காதா அப்படிமா. நரகத்துக்கு போறதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்குது? வட்டி வாங்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்டு பாருங்களேன், நிரந்தர நரகங்கிறான்ல, வட்டி வாங்கிறாத, அதுக்கு முன்னால பாவம் பண்ணி இப்ப தேடி அல்லாஹ்வுடைய கால்ல விழுந்துட மாட்டேன். ஏன் சொர்க்கம் வேணும்? அட நான் 1000 தப்பு பண்ணட்டும், கோடிக்கணக்கான தப்பை நான் செய்யட்டும், ஆனா மறுமையில எனக்கு நரகம் கிடைச்சிடக்கூடாது, எனக்கு சொர்க்கம் சொர்க்கம் வேணும். அதானே சரி. ஒரு மூமின் இப்படித்தான் எண்ணணும். மறுமையில அவனுடைய வெற்றி என்பது சொர்க்கத்தில் தான் இருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம வைத்திருக்கக்கூடிய பிளான்கள் என்ன? வீடு கட்டும் போது பிளான் பண்றோம், பிள்ளையை பெறும்போது பிளான் பண்றோம், ஒரு தெருவில் நடக்கும் போது எதுக்கு போறோம் எதுக்கு வாரோம் அதை யோசனை செய்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பிளானிங் இல்லாம, திட்டமிடுதல் இல்லாம யாரும் எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. எல்லாம் பக்காவா திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். மறுமைக்கு நம்முடைய திட்டம் என்ன? சொர்க்கத்துக்கு போகணும். என்ன திட்டம் வச்சிருக்கிறோம்? நிறைய பேர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அற்புதமான ஒரு திட்டத்தை சொல்லுவாங்க. அதுதான் நாகூர் தர்காவுக்கு வருஷ வருஷம் நான் போறேன்ல. எதுக்கப்பா நாகூர் தர்காவுக்கு நான் போகணும்? ஷாவுல் அமீது ஆண்டவர் அவரை போய் நான் வணங்குவதற்கு என்ன காரணம்? வருடத்துக்கு ஒரு முறை அங்கே கந்தூரி நடக்கிறது என்றால் அந்த கந்தூரிக்கு நான் போயிட்டு வருவதற்கு என்ன காரணம்? நாகப்பட்டினத்தில் இருந்து நாகூருக்கு கப்பல் போகும் தரையில, அந்த சைடு கடல் இருக்குது, கடல்ல ஏராளமான கப்பல் போகும். ஆனால் இங்க வந்து தர்காவுடைய கொடிகளை ஏற்றிக்கொண்டு அப்படியே தரை வழியாக போவாங்க. இதுல எல்லாம் நான் கலந்து கொண்டேன்ல. சில பேர் பெருமையாக ஒரு கந்திரியை கூட நான் விடலையே. எத்தனை வருஷம் நான் போயிருக்கேன் தெரியுமா? வருஷா வருஷம் கண்டிப்பா நான் போயிருவேன். நாகூர் தர்காவில் நடக்கக்கூடிய அந்த கந்தூரி நிகழ்ச்சியில நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், தவற விடவே மாட்டேன், கரெக்டா போயிருவேன். ஏன்பா? அவுலியாக்களுடைய பரக்கத்து வேணும்ல, நாதாக்களுடைய பரக்கத்து வேணும்ல, பெரிய பெரிய வலிமார்களுடைய பரக்கத்து வேணும்ல. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நான் செய்திருக்கிறேன். இந்த அக்கிரமத்தை எல்லாம் படைச்ச ரப்புல் ஆலமீன் மன்னித்து என்னை சொர்க்கத்தில் அவன் தள்ள வேண்டும் என்றால் இந்த அவுலியாவுடைய பரக்கத்து இல்லாமல், இந்த அவுலியாவுடைய நன்மதிப்பை நான் பெறாமல் சொர்க்கத்துக்கு பெற முடியுமா? நான் எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து இருந்தாலும் இந்த அவுலியா என்னுடைய கையை பிடித்து கரம் பிடித்து கரை சேர்த்து விடுவார். இருக்கா? இந்த நம்பிக்கையில இன்றைக்கும் எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செல்கிறார்கள். அவுலியாக்களுக்கு ஃபாத்திஹா ஓதுவாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு ஃபாத்திஹா, அவருக்காக வேண்டி மௌலூது, அவருக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல், அவருக்காக வேண்டி வேறு வேறு நேர்த்திகளை செய்தல், இவ்வளவும் செய்வாங்க. எதுக்கு? அவுலியா என்ன கரை சேர்க்கணும்ல,
அவுலியா என்ன மறுமையில சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லணும்ல, அதுக்குத்தானப்பா இவ்வளவு நான் செய்யறேன். வேற என்ன அவுலியாவுக்கும் எனக்கும் என்ன மாமனா மச்சானா? நாங்கள் ஏதாவது தவறு செய்து விடுவோம் என்றால் எங்களுடைய தவறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி எங்களுக்காக அவர் மன்றாடி எங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வைத்து எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வார். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய தியாகத்தை நாங்க செய்யறது. இதுக்குத்தான் சொல்றாங்கல்ல, மறுமை வெற்றி எதுக்கா? மறுமை வெற்றி எங்கே இருக்கிறதா? அவுலியாக்களுடைய கரத்தை பற்றி பிடித்தால், தர்காக்களுக்கு நாம் சென்றால், அங்கே போய் எண்ணெய் வாங்கி ஊத்தினால், அங்கே போய் ஒரு பச்சை போர்வையை போர்த்தினால், அங்க கொண்டு போய் ஒரு பல கொலையை எடுத்து பாத்தியா ஓதினால், அல்லது அங்க கொண்டு போய் பத்தி கொளுத்தி வைத்தால், இத மாதிரி அவுலியாவுக்கு ஏதாவது செஞ்சா அவுலியாவுடைய நேசம் கிடைக்கும், அவுலியாவுடைய பாசம் கிடைக்கும். மறுமையில எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் அல்லாஹ்விடத்தில். நாளை மறுமையிலே நானும் நிற்பேன், மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நிற்பார். நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்றால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி எனக்காக அல்லாஹ்விடத்தில் வாதம் செய்வார். இறைவா, என்னுடைய பக்தன் நாள் தவறினாலும் இவன் எனக்கு எண்ணெய் வாங்கி ஊத்துறது தவறியது கிடையாது. அவன் என்ன பாவம் செய்தாலும் அவனை சொர்க்கத்துக்கு நீ அனுப்பு என்று அவர் எனக்காக வேண்டி இறைவனிடத்தில் பேசுவார், பரிந்து பேசுவார். அதுக்குத்தானே இந்த நம்பிக்கை இருக்கா? தர்காவுக்கு போகக்கூடிய அவுலியாக்களை தரிசனம் செய்யக்கூடிய ஜியாரத் என்ற பேர்ல இவ்வளவும் செய்யக்கூடிய அத்திருவத்தையும் கேளுங்க. இதுதான் பதில். இன்னும் கொஞ்சம் பேரு அவுலியா தான் உயிரோடு இருக்கிறாங்கல்ல, அவுலியா உயிரோடு இருக்கிறார். நாம என்ன சொன்னாலும் உடனே அல்லாஹ்விடத்தில் போய் அவர் நமக்கு அப்படி பரிந்து பேசுவார். உலக விஷயத்திற்கும் பரிந்து பேசுவார், மறுமை விஷயத்துக்கும் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. இந்த வழியில போனா சொர்க்கம் கிடைக்குமா? அதான் கேள்வி. அவுலியாவை நம்பி நாகூர் தர்காவுக்கு போய், ஏறுவாடி தர்காவுக்கு போய், பக்தாதுல ஈராக்கில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிய இங்கேயே உட்கார்ந்து இருட்டு திக்ருங்கிற பேர்ல ஹாலிரு ஹாலிரு மொஹிதீன் ஹாலிரு என்று சொன்ன மாத்திரத்திலேயே இந்த அவுலியாக்களை இப்படி எல்லாம் நாம் போற்றி நேசித்து அவருடைய பேர்ல மௌலிது, ஃபாத்தியா, ஹத்தம், ராத்திபி என்று ஓதினால் மறுமையில கரை சேர்த்துருவாங்களா? கரை சேர்த்து விடுவார்கள் என்றால் முதல்ல மொஹிதீனை வணங்குறது நம்மளா இருக்கும். ஆனா அப்படியே அல்லாஹ் சொல்றான், மறுமையில இந்த மொஹிதீன் அவரு இறைவனிடத்தில் நமக்காண்டி பரிந்து பேசுவாரா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், லக்கத் ஜிதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. நீங்கள் ஒவ்வொருவருமே நம்மிடத்தில் தன்னந்தனியாக வருவீர்கள். அல்லாஹ் சொல்றான். இறைவனிடத்தில் நாம போவோம், மஹ்ஷர் மைதானத்தில் நாம நிற்போம். இறைவன் நம்மை ஒவ்வொரு ஆளையும் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. ஆரம்பத்தில் உங்களை நாம் எவ்வாறு படைத்தோமோ அதே போன்று தன்னந்தனியாக நீங்கள் வருவீர்கள். அல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயினுடைய வயிற்றில இருந்து நாம வெளியே வந்தோம். எப்படி வந்தோம்? மாமா மச்சான் எல்லாரும் நம்மோடு சேர்ந்து வந்தாங்களா? மாமா தனியா வந்திருப்பாரு, மச்சான் தனியா வந்தாரு, அண்ணன் தனியா வந்தான், தம்பி தனியா வந்தான், எல்லாரும் தனியா வந்தோம். நாமளும் தனியா தான் வந்தோம். கூட்டத்தோடு கோயந்தாவும் வந்தோம், எல்லாரும் சேர்ந்தா வந்தோம். சில நேரங்கள்ல ஒரு பிரசவத்தில் 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, இது பெரிய அபூர்வம். ஆனால் பெரும்பான்மையாக எந்த தாய் பிரசவித்தாலும் ஒரு குழந்தை தானே, ஒண்ணு தானே. சிங்களா தானே வந்தோம், தனியா தானே வந்தோம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில நீங்க என்னிடத்தில் வருவீர்கள், தன்னந்தனியாக வருவீர்கள். ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக நீங்கள் வருவீர்கள். وَتَرَكْتُمْ مَا حَوَّلْنَاكُمْ وَرَاءَ ظُهُورِكُمْ. அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்க வருவீங்க. அல்லாஹ்ட்ட நாம போவோமா? அல்லாஹ்ட்ட போகும்போது உலகத்தில் நம்மோடு இருந்தாங்களே, என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம்.
தகப்பனார் இருப்பாரு, தாய் இருந்திருப்பா, தந்தை இருந்திருப்பான், அண்ணன், மாமா, மச்சான், ஒன்னுட்ட சின்னம்மா, பெரியம்மா எல்லாரும் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கூட்டுட்டா பாப்புறோம், எல்லாம் என் தகப்பனார் பார்த்துக்க, இது என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மச்சான், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நீங்க விட்டு விட்டு தன்னந்தனியா நீங்கள் வருவீர்கள். மா நரா மாக்கும் ஷுஃபாவுக்கும் உள்ளதி ஜாம்தும். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், எப்பா உலகத்தில் வாழும்போது அவர் பரிந்து பேசுவார், இவர் பரிந்து பேசுவார், இவர் என்னை கரை சேர்ப்பார், அவர் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போவார் என்று யாரை யாரெல்லாம் நினைத்தீர்களோ அவங்க எல்லாம் எங்கடா? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி எங்க? நாகூர் ஷாவுல் ஹமீது ஆண்டவர் எங்க? ஏர்வாடி இப்ராஹிம் ஷா எங்க? ஒவ்வொரு ஆளா அல்லாஹ் கேட்பான். எல்லா அவுலியாக்களும் உனக்கு பரிந்து பேசுவார் நீ நினைச்சில்ல? சொர்க்கத்துல உனக்கு தூக்கி விடுவார், கை தூக்கி விடுவார், நரகத்துல கிடந்தாலும் உன்னை அப்படியே தூக்கி சொர்க்கத்தில் அனுப்புவார் என்று நீ நினைச்சிய? உங்களுடைய பரிந்து பேசக்கூடிய பரிந்துரையாளர்கள் எங்கே? இறைவன் கேட்கிறான். எல்லாரும் நினைச்சீங்களப்பா, லக்கல் கத்தா பைனக்கும் வலல்ல அன்கும் மா குந்தும் தஸூமூன். தெரிஞ்சுக்கிடுங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எல்லா உறவும் முடிந்து போய்விட்டது. நீங்க நினைச்சீங்க அவுலியா பரிந்து பேசுவார், நீங்க நினைச்சீங்க அவுலியா நம்மை காப்பாற்றுவார் என்று நினைச்சீங்க, அவுலியா நமக்காக வேண்டி சிபாரிசு செய்வார் என்று நினைச்சீங்க. ஆனா அந்த அவுலியா மறுமையில இருந்தாலும் உங்களுக்கும் அவுலியாவுக்கும் மத்தியில எந்த உறவும் இல்லை. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அங்க நிற்பார், அவரை வணங்கிய இந்த முஸ்லிம் இங்க நிற்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாலும், மொஹிதீனே உங்களை தானே நான் வணங்கினேன், உங்களுக்கு கொடியேத்தினே, உங்களுக்கு நேர்த்தினை பண்ணனே, உங்களுக்கு ஆடை எடுத்து பாத்தியா போனே, அல்லாட்ட பேசுங்க. அவர் அடே போடா போ, என் நிலையே எனக்கு என்னன்னு தெரியலையடா, என் நிலையே எனக்கு என்னன்னு தெரியல. யாரு? அவுலியாக்களுக்கெல்லாம் மகா அவுலியா என்று நீங்க பேசுறாங்களே, அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவனா யாரு? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. அவுலியா, எல்லா அவுலியாக்களுக்கும் அவர் தான் தலைவர். அவருக்கே என்ன நடக்கும் என்று தெரியாது. எல்லாரும் கை விட்டுட்டு போயிருவாங்க. இறைவன் அப்படி சொல்லி காட்டுகிறான். ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி பொருளாதார செலவுல தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமான பொருளாதாரம் ஏற்பட்டு இருக்கும், செலவு ஏற்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த நிகழ்ச்சி சீராக மென்மேலும் அடுத்தடுத்து நடப்பதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வாரி வாரி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக வேண்டி காசு வாங்கல, நாங்கள் காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஆட்களும் கிடையாது. அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நிகழ்ச்சி செலவினங்களுக்காக உங்களுடைய சதக்காக்களை, தர்மங்களை வழங்கும்படி கேட்டுக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் எந்த அவுலியாவும் நம்ம பக்கத்திலே நிற்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உஸ்மான் பின் மல்ஊன் எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்க உஸ்மான் பின் மல்ஊன் உடைய சொந்தக்காரங்கள் எல்லாரும் அவங்களுடைய ஜனாசா பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்க்க வந்த உடனே இன்னொரு ஆள் சொல்றாரு, இவர் ரொம்ப சூப்பரான ஆளு, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தான் தருவான். யாருக்கு? உஸ்மான் பின் மல்ஊனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தான் தருவான். ரொம்ப சூப்பரான ஒரு ஆளு, அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறாரு, மார்க்கத்திற்காக வேண்டி பலவிதமான கஷ்டங்களை இவர் சகித்துக் கொண்டே இருக்கிறார், ரொம்ப நல்ல ஆளு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எப்பா அவர் இறந்துட்டாரு, அவரை பற்றி இவ்வளவு புகழ்ந்து தள்ளுற, சொர்க்கம்லாம் கிடைக்கும்ங்கிற, உனக்கு யார் சொன்னா? அவர் நல்ல ஆளா இருக்கலாம், அது வேற விஷயம்.
ஆனால் அவருடைய மறுமை வாழ்க்கையை நீ இப்பொழுதே தீர்மானிக்கிறிய, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில எனக்கு என்ன நடக்கும் உனக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாதப்பா, எனக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கே மறுமையில வந்து நிப்பாங்க, அல்லாஹ் எப்படி அவர்களை நடத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாதான். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த நிலை என்றால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு என்ன நிலை, நாகூர் ஷாவுல் மீதுக்கு என்ன நிலை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் விட இந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சிறந்தவங்களா, மேன்மை மிக்கவங்களா? ஷாவுல் மீது ஆண்டவரே ரசூலுல்லாஹ் விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவரா? ஒரு காலத்திலே இருக்க முடியாது. நபிமார்கள் சொர்க்கத்தை கொண்டே நன்மாராயணம் சொல்லப்பட்ட இறை தூதர்கள், அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் எதை செய்வான் என்று அவங்களுக்கே தெரியாது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தரும்போது இந்த அவுலியாக்கள் பரிந்து பேச முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருமே அழைக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க, உறவுக்காரங்களை கூப்பிடுறாங்க, தன்னுடைய மக ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டுட்டு, நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். கடன் கொடுக்கணுமா, நான் செய்யறேன். ஏதாவது உதவி செய்யணுமா, நான் செய்கிறேன். ஃபாத்திமாட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மக ஃபாத்திமாவே, சலீனி, உனக்கு எது தேவையோ உலக விஷயத்தில் ஏன்ட்ட நீ கேளு. தகப்பன் என்ற அடிப்படையில் என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனா மறுமையில வந்து என்கிட்ட எதையும் கேட்டாதமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகள்கிட்ட தான் பெற்றெடுத்த அந்த ஃபாத்திமாட்ட ஈர கொலை என்று சொன்னாங்களே, நிறைய நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமாவை பாராட்டி பேசி இருக்கிறாங்களே, அந்த ஃபாத்திமாட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபாத்திமாவே, உலகத்தில் ஏதாவது நீ கேட்டா என்னால் முடிஞ்சா நான் செய்கிறேன், கேளு. ஆனா மறுமையில வந்து நீ கேட்டா எனக்கு எதுவும் செய்ய முடியாதுமா, அல்லாஹ்விடத்தில் உனக்காக வேண்டி நான் எதுவும் பேச முடியாதுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால், இந்த அவுலியாக்கள் என்ற பேரால கதைகளையும் கப்சாக்களையும் எழுதி மக்களுடைய மனசிலை மாற்றி அவுலியாக்கள் என்ற அந்தஸ்தை தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அவுலியாக்கள் யாருக்கு எதை செய்ய முடியும், யாருக்கு என்ன பரிந்துரையை பேச முடியும்? நம்ம நினைக்கிறோம் இவர்கள் எல்லாம் மறுமையில நம்மளை கையேற்றி விடுவாங்க, கரையேற்றி விடுவாங்க. ரசூலுல்லாஹ் வேற முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மர்மனா ஏதோ இந்த மர்மனா எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, அல்லாஹ்ட்ட போய் ஏதாவது பேசிட்டு போயிடலாம், சந்த கடம் மாதிரி நினைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அல்லது நம்முடைய அரசியல் தலைவர்கள்னா இருக்கும்போது ஏதாவது பேசுவோமா இல்லையா, எம்பிட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட ஏதாவது அத மாதிரி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. முடியுமா? அல்லாஹ்விடத்துல இதெல்லாம் முடியுமா? மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் யார்தான் பேச முடியும்? ரப்பல் ஆலமீன் போய் பேச முடியுமா? முதல்ல பரிந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரணை செய்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் போய், யா அல்லாஹ், இவர் என்னுடைய பக்தர், எனக்காக வேண்டி பெரிய தியாகத்தை செய்தார் என்று அவுலியா மாத்திரம் இல்ல, நபிமார்கள் உட்பட யாரும் பேச முடியாது. வரலாறுகள் ஹதீசுகள் அவ்வளவு தெளிவாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரி, முஸ்லிம் ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்பார்கள், ஒவ்வொரு இறை தூதர்களும் வந்து நிற்பார்கள். நாம ஒவ்வொரு ஆளும் முதல்ல ஆத நபிட்ட போவோம், அவங்க கையை விரிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால நூஹ் நபிட்ட போவோம், அவங்க கையை விரிச்சிருவாங்க. இப்ராஹிம் நபிட்ட, இஸ்மாயில் நபிட்ட, மூசா நபிட்ட, தாவூது நபிட்ட, இப்படி ஒவ்வொரு நபியா போய் கடைசியா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிப்போம். அல்லாஹ்ட்ட நீங்க ஏதாவது பேசுங்க, ரசூலுல்லாஹ் உடனே பேசிடுவாங்களா? பேச முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லா மக்களும் ஏன்ட்ட வந்து நிக்கும் போது
நான் அல்லாஹ்ட்ட நான் கேட்பேன், அல்லாஹ்விடத்துல நான் கேட்பேன், அவன் எனக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி தருவான். அதற்கு பின்னால நான் சஜிதா செய்வேன், சஜிதாவிலேயே கிடப்பேன். அதற்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், இர்ஃபா ரஸக் வஸல் துத. நபியே, உங்களுடைய தலையை உயர்த்துங்க, உங்களுக்கு என்ன தேவையோ இப்ப கேளுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா நபிமார்களும் முடியாதுன்னு கைவிரித்து விட்டதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் கிடந்து அழுது அவங்க இருக்கும் போது அதற்கு பின்னால அல்லாஹ்வா மனசு வச்சு எப்ப ஏதாவது இருந்தா கேளு. நம்ம என்ன நினைக்கிறோம், அது எல்லாரும் கையை பிடிச்சு கூட்டு போயிருவாங்க. ஏன்னா நாகூர் தர்காவுக்கு போறதா, நீனும் பஸ்ல ஏறு அவனும் பஸ்ல ஏறுன்னு கூட்டு போறதுக்கு அது முடியாது. யார் இடத்திலையும் அல்லாஹ்ட்ட போய் பேசவே முடியாது. ரப்புல் ஆலமீன்ட்ட போய் சர்வசாதாரணமா மஹ்ஷர்ல போய் பேச முடியாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றானே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் நிக்கின்ற பொழுது சப்தங்கள் அனைத்தும் அடங்கி ஒடுங்கி போயிருங்கிறான். அவுலியாவா இருந்தாலும், நாதாக்களா இருந்தாலும், வலிமார்களா இருந்தாலும், சாலிகளாக இருந்தாலும், சோதாக்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வாய் பேச முடியாது. ஒரு குண்டூசி விழுந்தாலும் அங்கே காதில் கேட்கும். எல்லா சப்தங்களும் அடங்கி போய்விடும். அல்லாஹ் மாத்திரம் அந்த நேரத்தில் வாயை திறப்பான். அனல் மலிக் ஐனல் முலூக், நான் ஆட்சியாளன், உங்கள யார் ஆட்சியாளன்? அல்லாஹ் கேட்பான். ஐனல் ஜப்பார், அனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிரூன், நான் அடக்கி ஆளக்கூடியவன், பெருமை அடிச்சவன் எவனாவது இருக்கிறானா? அல்லாஹ் ஒவ்வொன்னா கேட்பான். எவனும் வாயை திறக்க முடியாது, யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட மறுமையில இந்த அவுலியாக்கள் நம்மளை கரை சேர்ப்பாங்களோ? இந்த அவுலியாக்கள் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்களோ? அட, அவுலியாக்களுடைய நிலையே, அவங்க நிலையே என்னன்னு தெரியாது. எந்த அவுலியாக்கள் கரை சேர்ப்பார்கள் என்று இவர்கள் நம்புகிறார்களோ அந்த அவுலியாவுக்கு என்ன நிலை? மறுமையில் அவருக்கு சொர்க்கமா? சொல்ல முடியுமா? யாருக்கு எந்த நிலையும் கிடையாது. அதனால மறுமை வெற்றிக்கு இந்த அவுலியாக்கள், இந்த நாதாக்கள், இந்த சுஹதாக்கள், இந்த வலிமார்கள் எங்களை கரை சேர்ப்பார்கள், அவர்கள் தான் வெற்றிக்கு வழிகாட்டி என்று நினைத்தால் நரகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் காப்பாற்றணும். அவுலியாக்கள் நம்மை காப்பாற்ற இயலாது, பரிந்து பேச இயலாது. இறைவன் நினைத்தால் வேண்டுமானால் நம்மளை அவனுடைய அருளால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம். அல்லாஹ்ட்ட கேட்போம், எனக்கு சொர்க்கத்தை தா என்று இறைவனிடத்தில் கேட்போம். அல்லாஹ் நினைச்சா நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடலாம். மனுஷன் நினைச்சா எவராலையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்ப சொர்க்கத்துக்கு உண்டான வழி இந்த அவுலியாக்களை நம்புவது அல்ல. இதை விளங்கிடுங்க. இரண்டாவது என்ன, அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு என்னப்பா செய்யறது? நிறைய தொழணும், நிறைய நோன்பு வைக்கணும், நிறைய சக்காத்து கொடுக்கணும், தான தர்மங்களை பண்ணணும், வித்ரு தொழணும், சுன்னத்தான தொழுகையை தொழணும், நஃபிலான தொழுகையை தொழணும், இப்படின்னு நிறைய கற்பனைகள். ஆனா இஸ்லாத்தில் உள்ளதை செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய இத மாதிரி இபாதத்துகள்லாம் செய்யணும் பாங்க. சரி, ஆனா எப்படி செய்யணும்? நீ தொழுவதா இருந்தா ஹனஃபி மதஹபை பிடிச்சுக்க, நீ நோன்பு வைக்கிறதா இருந்தா ஷாஃபி மதஹபை பிடிச்சுக்க, நீ வேற ஏதாவது இபாதத்து செய்வதா இருந்தா சஹாபாக்களை பிடிச்சுக்க. அவங்க மார்க்கத்தை எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டின் அடிப்படையில் உன்னுடைய வணக்கத்தை நீ செய்ய. அப்படி செஞ்சாதான் உன்னால சொர்க்கம் போக முடியும். என் விருப்பத்தின் அடிப்படையில் நான் தொழுகிறேன் என்றால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, அதே போல உன்னுடைய தொழுகை அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இமாம் ஷாஃபி காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும், இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும். இமாம்கள் காட்டி தராத ஒரு வழியை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு நரகம். அதனால ஷாஃபி என்றோ ஹனஃபி என்றோ ஹம்பலி என்றோ மாலிகி என்றோ அல்லது நமக்கு பரிச்சயம் இல்லாத ஔசாயி மதஹபோ சௌரி மதஹபோ சுஃபியான் மதஹபோ ஏதாவது ஒரு மதஹபை பிடிச்சுக்க. மதஹப் இல்லாம சொர்க்கத்துக்கு போவே முடியாது.
உன் இபாதத்துகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த மதுஹபுகள் காட்டி தந்த வழியில் போ. அதனாலதான் ஊர்ல எத்தனை பள்ளிவாசல்கள் இருந்தாலும் இது ஷாஃபி பள்ளி, இது ஹனஃபி பள்ளி. சில இடங்கள்ல நம்மள மாதிரி தௌஹீத்வாதிகள் தொழ போனா மதுஹபை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உள்ளேயே வரக்கூடாது எழுதி போட்டிருக்காங்களா? அப்ப சொர்க்கத்துக்கு வழிகாட்டி எதுன்னு கேட்டா இமாம் ஷாஃபி அவங்க சொன்னபடி போ, இமாம் ஹம்பலி அவங்க சொன்ன மாதிரி போ. சரி, சொர்க்கம்ங்கிறது நீனும் நானும் நமக்கு நம்ம ரெண்டு பேரும் தீர்மானிக்கிறது அல்ல, ஷாஃபி இமாம் தீர்மானிக்கிறது அல்ல, ஹனஃபி இமாம் தீர்மானிக்கிறது அல்ல, படைச்ச ரப்புல் ஆலமீன் தீர்மானிச்சது. படைச்ச ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு நீ போகணும்னா ஷாஃபி மதத்தை பின்பற்றிட்டு வாப்பா. நீ சொர்க்கத்துல மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஹனஃபி இமாமை பின்பற்றிட்டு வா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாமளும் ஷாஃபியை பின்பற்றுவோம், நாமளும் ஹனஃபியை பின்பற்றுவோம். வேற ஏதாவது மதுஹப் இருந்தால் அந்த மதுஹப்புடைய இமாம்கள் என்ன சொன்னார்களோ அதே வழியில நாமளும் போகலாம். ஆனா அப்படியா இருக்குது? ஷாஃபி மதுஹபை, ஹனஃபி மதுஹபை, வணக்க வழிபாடுக்கு ஒரு இமாமை, ஒரு அறிஞரை, ஒரு சஹாபியை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அவர் சொன்னதுதான் மார்க்கம் என்று அவர் வந்தால் மறுமையில என்ன நிலை என்று தெரியுமா? நரகம்ங்கிறான் அல்லாஹ். நீ ஷாஃபியை பின்பற்றினாலும் சரி, ஹனஃபியை பின்பற்றினாலும் சரி, சஹாபியை பின்பற்றினாலும் சரி, பெரிய பெரிய இமாம்களை பின்பற்றினாலும் சரி, உனக்கு நரகம். இது நான் சொல்லல, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் போட்டு பொசுக்கப்படுகின்ற, புரட்டி எடுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் யகூலூன, அவர்கள் நரகவாசிகள் சொல்வார்கள், யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. ஆனா இன்னா அதானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லுனா சபீல், நாங்க இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த நேரத்திலே எங்களுடைய மார்க்கத்துக்கு வழிகாட்டியாக, எங்களுடைய இபாதத்துக்கு வழிகாட்டியாக எங்களுடைய தலைவர்களை எடுத்துக்கொண்டோம், எங்களுடைய இமாம்களை எடுத்துக்கொண்டோம். எங்கள இருக்கக்கூடிய முன்னோர்கள், மூதாதையர்கள் எதை வணக்கம் என்று சொன்னார்களோ அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ அதையே நாங்கள் பின்பற்றினோம். ஆனா யா அல்லாஹ், இந்த இமாம்கள், இந்த பெரியார்கள், இந்த நாதாக்கள், எங்களுடைய தலைவமார்கள், எங்களுடைய இமாம்கள் அத்தனை பேருமே எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். யாரு? நரகத்தில் கிடக்கக்கூடியவர்கள் இவ்வாறு புலம்புவார்கள் என்று நான் சொல்லல, தௌஹீத் ஜமாத் சொல்லல, நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைன் மினல் அஸாப் வல் அன்ஹும் லானன் கபீரா, யா அல்லாஹ், எங்களை வழிகெடுத்தார்களே, இமாம்கள் என்றும் மதுஹபுகள் என்றும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி எங்களை குர்ஆன் ஹதீஸை விட்டு திசை திருப்பினார்களே, இந்த பாவிகளுக்கு, எங்களை வழிகெடுத்த இந்த வழிகேடர்களுக்கு யா அல்லாஹ் நீ 2 மடங்கு வேதனை தருவாயாக, அவர்களை கடுமையாக நீ சபிப்பாயாக. உலகத்துல நமக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும் என்றால் திருத்திக் கொள்ளலாம், ஒரு தவறு ஏற்பட்டால் திருத்திக் கொள்ளலாம். மறுமையில ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள முடியுமா? தாய்மார்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல புலம்புனா அல்லாஹ் உடனே கேட்பானா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஹும் யஸ்தரிஹூன் ஃபீஹா, அந்த நரகத்திலே சில பேர் கூப்பாடு போடுவார்கள், ஐயோ ஐயோ நான் நரகத்துக்கு வந்துட்டேனே, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்து என்று கெஞ்சுவார்கள், கூப்பாடு போடுவார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் என்னென்ன தீய காரியத்தை செய்தோமோ, பிதஅத்தான அனாச்சாரமான ஷிர்கான காரியங்களை நாங்கள் செய்தோமோ அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க நல்ல காரியத்தை செய்யறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம், வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை கொஞ்ச காலம் இந்த நரகத்திலே இருந்து வெளியே கொண்டு போய் யா அல்லாஹ், படைச்சவனே எங்களை இந்த நரகத்திலே இருந்து காப்பாத்து
என்று அவர்கள் கூக்குரலிடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்பானா, அவலம் நோ அம்மிருக்கும், எப்பா உனக்கு வாழ்நாள நான் தரலையாடா? நீ படிப்பினையும் பாடமும் பெறக்கூடிய அளவிற்கு, நீ சிந்தனை செய்து எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு வாழ்நாளை தரவில்லையா? நதீர், உன்னிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதர்கள் அல்ல இறை தூதர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் ஓட்ட வரலையா? என்ன பழமுறை இப்போ வந்து மதபுன் சொன்னா, தரீகான் சொன்னா, தர்கான்னு சொன்னா, அவன் சொன்னதுக்கு பின்னாலேயே நான் போனேன். ஏண்டா போனேன்? மறுமையில் எல்லாம் கேட்பான, ஏன் போன? மதபு மதபு என்று சொன்னார்களே, அதற்கு பின்னால கண்ண மூடிக்கிட்டு நீ போனீங்க, அது சரியா தப்பா, நியாயமா அநியாயமா, அல்லாஹ் காட்டி தந்த வழியா அல்லது அல்லாஹ் தூக்கி எறிஞ்ச வழியா என்று நீ பார்த்தாயா? கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கையா உனக்கு தந்திருக்கிறேன். 80 வருஷம் வரை நீ வாழலையாடா? 90 வயசு வரை நீ வாழலையா? எவ்வளவு நாள் உனக்கு வாழ்க்கையை நீட்டி தந்திருக்கிறேன். 90 ஆண்டு காலம் நீ வாழ்கின்ற பொழுது ஒரு செகண்ட் நீ யோசிக்க வேண்டாமா? முன்னோர்கள் என்று அந்த முன்னோர்கள் வழியே நீ போனிய. மூதாதையர் எங்களுக்கு எதை காட்டி தந்தார்களோ அதிலே தான் இருப்போம் என்று நீ கொண்டாடி கொட்டி தீர்த்திய. அந்த மூதாதையர்களும் முன்னோர்களும் அயோக்கியர்களாக, வழிகாடுகளாக, மார்க்கத்தை தப்பாக புரிந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய வழியை நீ பின்பற்றுவியா? ஏண்டா நீ சிந்திக்கல? படைச்ச ரப்புல் ஆலமீன் நரகத்தில் புலம்பக்கூடிய அவங்கள்ட்ட இப்படி கேட்பானா? சரி, என்னத்தை புலம்புனாலும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவானா? நரகம் தானே. ரப்புல் ஆலமீன் நரகத்துல போடுவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. காபிர்களை, ஏக இறைவனை நிராகரித்தவர்களை, குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்தவர்களை அல்லாஹ் அப்படியே கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு அப்படியே இழுத்து கொண்டு போகப்படுவாங்களாம். அல்லாஹ் சொல்றான், இது கதை இல்லை. அல்லாஹ் மறுமையிலே நடத்தி காட்டக்கூடிய, பின்னால் நடக்கக்கூடிய உறுதியான ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்த, ஏக இறைவனை மறுத்த இவர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக இழுத்துச் செல்லப்படுவார்கள் நரகத்தின்பால். ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா. அந்த நரகத்திற்கு வந்த மாத்திரத்திலேயே அந்த நரகத்தினுடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்படும். திறந்து இவர்கள் உள்ளே அனுப்பப்படுவார்கள். அப்பொழுது வானவர்கள் கேட்பாங்களா, காலலகும் ஹஸனத்துவா. நரகத்துக்கு போகக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து அந்த வானவர்கள் கேட்பார்கள், பாதுகாவலர்கள் கேட்பார்கள், அலம் ஏத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். உங்களுடைய இறைவனுடைய வசனங்களை ஓதி காட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதர்கள் உங்கள்கிட்ட வரலையாப்பா? குர்ஆன் உங்கள்கிட்ட வரலையா? நபி வழிகள் உங்கள்கிட்ட வரலையா? அதனுடைய செய்திகளும் அதனுடைய கருத்துக்களும் உங்களுடைய இருப்பிடம் தேடி வரலையா? ஏண்டா அதையெல்லாம் விட்டுட்டு நரகத்துக்கு வந்தீங்க? உனக்கு தேவையா? வானவர்கள் கேட்பாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா? இவைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் நீ பின்பற்றினா இந்த கேடுகட்ட இந்த நரகத்திற்கு நீங்க வர தேவையில்லையே. எவ்வளவு மோசமான நிலைன்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தில் தப்பு செய்தால் திருந்தி விடலாம். ஏதாவது நமக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்குது என்றால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா மறுமையில அந்த நரகத்தில் இருந்து நம்மால தப்ப முடியுமா? வெளியில தான் வர முடியுமா? என்னத்தை கூச்சல் போட்டாலும், என்னத்தை குய்யோ முய்ய என்று கதறினாலும் யாரும் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் யாரும் பேச முடியாது. அப்ப இந்த மதுஹபுகள், இந்த மதுஹபு என்ற குப்பைகள், இவைகள் அனைத்தும் நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? குர்ஆன் ஹதீஸ் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். மதுஹபுகள் அது எப்படி சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்? அது யோசிச்சோமா நம்ம? இன்னும் சில பேர் இந்த இமாம்கள் அவங்க வழியில போனா நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்க. நடக்குமா அது? அந்த மதுஹபையும் குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு முன்னோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், சஹாபாக்கள் இந்த வழிகளை எல்லாம் பின்பற்றியவர்கள் நரகத்தில் கிடப்பார்கள். அப்பொழுது அவங்க சொல்லுவாங்களா,
காலல்லதீன ஃபின்னார் லிஹஸரத்தி ஜஹன்னம், அந்த நரகத்திலே கிடக்கக்கூடியவர்கள் நரக காவலாளி இடத்திலே அவர்கள் கேட்பார்கள், உதுஉ ரப்பக்கும் யுஹஃபிஃபு அன்னா யௌமன் மினல் அதாப். வானவர்களே, மலக்குமார்களே, எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் கொஞ்ச காலம் நீங்க துஆ செய்யுங்க. கொஞ்சம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஒரு நாளுடைய வேதனையை லேசாக்க மாட்டானா? கொஞ்சம், ஒரே ஒரு நாளுடைய வேதனை, காலத்துக்குள்ள வேதனை இல்ல. நரகத்தில் வெந்து சுண்ணாம்பு ஆக்கி போய்கிட்டு இருக்கிறோம், கரிஞ்சு கறிக்கட்டையாக ஆகுறோம். அந்த நேரத்தில் அவங்க கேட்பாங்களா, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் எங்களுக்கு இந்த நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்காதா? அல்லாட்ட நீங்க பேசுங்களேன். வானவர்கள் கேட்பாங்களா? ஒன்னும் சொல்ல முடியாது. நல்ல சாவுகம்பாங்க, நல்ல கிடந்து இந்த நரகத்திலே கிடந்து அழிங்க. தாய்மார்களே, யோசிச்சு பாருங்க, மறுமைங்கிறது அவ்வளவு கொடுமை, நரகம் என்பது அதை விட கொடுமை, கொடுமையான ஒரு நிகழ்வு. அதுல இருந்து நாம வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மதுஹப் நம்மை கை தூக்க விடாது. சில பேர் சஹாபாக்களை பின்பற்றுங்க, இந்த ஜாக்குங்கிற அமைப்புலாம் நரகத்துக்கு போவா? ஜாக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்களும் தர்காவை எதிர்க்கிறீர்கள், அவர்களும் தர்காவை எதிர்க்கிறார்கள். நீங்களும் மௌலூதை கூடாது என்கிறீர்கள், அவர்களும் மௌலூதை கூடாது என்கிறார்கள். ஆமா, அதனால ரெண்டு ஒண்ணா? மௌலூது கூடாது என்று சொன்னால் எல்லாரும் ஒண்ணாயிருவோமா? அப்படி ஆக முடியாது. குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் என்று பேசி அதிலே எவர்கள் செயல்படுகிறார்களோ அவங்கதான் தௌஹீத்வாதி. பேருக்கு குர்ஆன் ஹதீஸ்னு வச்ச உடனே தௌஹீத்வாதி ஆயிரலாமா? ஷேக் அப்துல்லா ஜமாலி தர்கால முட்டணுங்கிறாரு, அந்த ஆளு அதான் சொல்றான், நான் தான் ஒரிஜினல் தௌஹீத்வாதி, குர்ஆன் ஹதீஸை அப்படியே பின்பற்றுங்கிறான். உடனே தௌஹீத்வாதி சொல்லிட முடியுமா? தௌஹீத்வாதி என்றால் தர்காவை எதிர்த்த உடனே தௌஹீத்வாதி கிடையாது. முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் தர்காவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா மதுஹப் வேணுங்கிறான். தௌஹீத்வாதின்னு சொல்ல முடியுமா? தர்கா கூடாதுதான், அவுலியாக்கள் இறந்து விட்டார்கள் என்று பேசுகின்ற சுன்னத் ஜமாத்தை சார்ந்த எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், ஆனா மதுஹப் வேணும்பாங்க. அதனால அவங்க தௌஹீத்வாதி, அவங்க சரியான வழியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அத மாதிரி உள்ள ஆளுதான் இவங்களும். இவங்க என்ன, குர்ஆனையும் பின்பற்றுவோம், ஹதீஸையும் பின்பற்றுவோம், அதுக்கு பின்னால சஹாபாக்களையும் பின்பற்றுவோம், அதற்கு பின்னால எங்க அமீரே மார்க்க சட்டமாக எதை சொல்லி இருக்கிறாரோ அதையும் நாங்க பின்பற்றுவோம். இது நான் கற்பனையில சொல்லல. ஜாக்கு சார்புல ஒரு கையேடு வெளியிட்டு இருந்தார்கள் சில வருடங்களுக்கு முன்பு. அவங்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் அடங்கிய அந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறாங்க, மார்க்க விஷயமாக அமீர் கட்டளை இட்டாலும் அமீர் சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட வேண்டும். குர்ஆனுக்கும் கட்டுப்படணுமா, ஹதீஸுக்கும் கட்டுப்படணுமா, இமாம்கள் சொன்னாலும், அதாவது சஹாபாக்கள் சொன்னாலும் கட்டுப்படணுமா. இப்ப நம்ம ஒரு தலைவர் மார்க்க சட்டம் என்று ஒண்ணு சொன்னாலும் அதையும் கேட்கணுமா? இதைத்தானே மத்தவங்களும் சொல்றாங்க. இவர்கள் யாரை முஷ்ரிக் என்று பேசுகிறார்களோ, யாரை கொள்கையற்றவர்கள் என்று பேசுகிறார்களோ, யாரு மதுஹப்வாதிகள் அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று இந்த ஜாக்கை சார்ந்தவர்கள் பேசுகிறார்களோ அவங்களும் அந்த கொள்கையில இருக்கிறாங்க. அப்ப அதனால யாராவது நாங்க ரெண்டு ஒண்ணுனா ஒண்ணுனா கிடையாது. அவங்க வேறு, நாங்க வேறு. அவர்கள் தௌஹீத்வாதிகள் இல்லை, அது தெளிவா சொல்லுவோம். அவங்க நேருக்கு நேரா பேசுறோமே, அவங்கள்ட்ட தான் சஹாபாக்களை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா? ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, சஹாபாக்களை நாங்க பின்பற்ற சொல்லல, விளக்கத்தை எடுத்துக்கலாம். எதுக்கு விளக்கம்? சஹாபாக்களை பின்பற்ற சொல்லல, விளக்கத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்ன? மார்க்கத்தை தீர்மானிப்பதற்கு சஹாபாக்களுக்கு உரிமை உண்டா? அதான கேள்வி. சால்ஜாபு சொல்லக்கூடாது, அங்க இங்க இப்படி பெல்ட்டி அடிச்சு பேசக்கூடாது. அதனால புரியாத சகோதரர்களுக்கு இது சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லிக்கிட்டேன். அதனால கொள்கை ரீதியாக அவர்கள் வேறு நாம வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மள மாதிரி யாருங்க பேசுறதெல்லாம் கிடையாது. தௌஹீதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக குர்ஆனும் சுன்னா மாத்திரம் தான் மார்க்கம். அதை தாண்டி இன்னொன்னை பேசுவது அல்லது இன்னொன்னு மார்க்கம் என்று சொல்வது அது மார்க்கம் இல்லை என்று யாரு பேசுறா? நாம இவ்வளவு பேசுறோம்.
அதனால இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மதுஹபோ சஹாபாக்களை பின்பற்றுவதோ இத மாதிரி எந்த விவகாரமாக இருந்தாலும் அவைகள் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது. அதையும் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு இன்னொரு வழியும் சொல்லுவாங்க. என்ன வழியும் சொல்லுவாங்க? அதாவது மௌலிது ஓதுனா, ராத்திபு ஓதுனா, இருட்டு திக்ரு செய்தால், சாதாரண திக்ரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது ரசூலுல்லாஹ் கற்று தந்த ஒரு திக்ரு. ஆனா இது மாதிரி வேற ஏதாவது திக்ருகள் வச்சிருக்காங்களே, ரசூலுல்லாஹ் மார்க்கம் கற்று தராத திக்ருகள், இத மாதிரி திக்ருகள், இத மாதிரி ஒண்ணு இருந்தாச்சுன்னா அதை வச்சு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதை வச்சு நாம அப்படியே நரகத்துல இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் சில பேர். ஆனா இந்த மௌலிது காப்பாத்துமா? இந்த குத்பியத்து காப்பாத்துமா? இந்த ராத்திபு நம்மளை காப்பாத்துமா? அல்லது இந்த ஷைக் முரீது அப்படின்னு போறாங்களே, இது நம்மை சொர்க்கத்துல அப்படி இழுத்து கொண்டு போயிருமா? இது முடியாது. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? இது ராத்திபு குத்பு மட்டும் இல்ல, அது ஓதுறது மட்டும் இல்ல, அந்த சபையில அமர கூட கூடாதுங்கிறான் அல்லாஹ். அந்த சபையில கூட நீ உட்காராத. அப்படி உட்கார்ந்தா கூட ஒரு நாள் அது நரகத்துக்கு தான் தள்ளுமே தவிர சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகுது மஅஹும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த வேதத்தில் இறக்கி வைத்திருக்கிறான் ஒரு சட்டத்தை. இந்த வேதத்திலே அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். என்ன சட்டம்? அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்கள் யுக்ஃபரு பிஹா, அது மறுக்கப்படக்கூடிய, அதை நீங்கள் செவியேற்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால், அல்லது அது கேலியாக ஆக்கப்படுகின்ற ஒரு சபையில் நீங்கள் இருந்தால், ஃபலா தகூதுமாகும், அவர்களோடு நீ உட்காராத. குர்ஆனுடைய வசனம் கேலியாக, கிண்டலாக, அல்லது அது மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை அங்கே இருக்கிறது என்றால் அந்த சபையிலே நீ உட்காராத. ஃபலா தகூதுமாகும், அவர்களோடு நீ உட்காராத. ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, இது அல்லாத வேற பேச்சுக்களை பேசுகின்ற வரை அவரோடு நீ உட்காராத. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒரு சமயம் இந்த தீமைகள் நடக்கக்கூடிய, குர்ஆனுடைய வசனங்கள் மறுக்கப்படுகின்ற, குர்ஆனுடைய வசனங்கள் கேலியாக சித்தரிக்கப்படுகின்ற அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் இன்னக்கும் இதன் மிஸ்லுகும், நீங்களும் அவங்களும் ஒண்ணு, ரெண்டு பேரும் ஒண்ணு. நம்ம குடும்பத்தில் ஃபாத்தியா ஓதுறாங்க, ஹத்தம் ஓதுறாங்க, மௌலூது ஓதுறாங்க, அல்லது வேற ஏதாவது இது போன்ற பிதாத்தான அனாச்சாரமான ஒரு காரியத்தை செய்யறாங்க. நம்ம என்ன செய்வோம்? தௌஹீத்வாதின்னு சொல்லிட்டு போய் தலையை காட்டிட்டு வருவோம். தலையை மட்டும் காட்டிட்டு வருவோம். அது என்னப்பா தலையை காட்டி வரா? இல்லன்னா அன்னை தான் நினைச்சிருவார்ல, நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகலன்னா சின்னமா ஏதாவது பேசுவாப்பா, போயிட்டு வந்துருவோம். நானா மௌலூது ஓதுனேன், நான் மௌலூதுனா ஓதலையே, நான் ஃபாத்தியானா ஓதலையே, நான் ஹத்தனா ஓதலையே, சும்மா தலையை காட்டிட்டு வந்தேன். அல்லாஹ் சொல்றான், இதுதாப்பா அவங்களும் நீனும் ஒண்ணு அப்படிங்கிறான். மௌலூது ஓதுகின்ற சபையில நீ இருந்தாலேயே மௌலூது ஓதுனதுக்கு சமம் அப்படிங்கிறான். பிதஅத் நடக்கக்கூடிய சபையில நீ இருந்தால் அந்த பிதஅத்தை செய்ததற்கு சமம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ இருந்தால் நீ செய்யாம இருக்கிறது அல்ல மேற்று, அந்த சபையில நீ இருந்ததுனால நீனும் அதை செய்ததுக்கு சமம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். நீ யோசிச்சு பாருங்க, அந்த சபையிலேயே இருக்கக்கூடாதுன்னா அந்த மௌலூது ஓதலாமா? அந்த ஹத்தம் ஓதலாமா? அந்த ராத்திபு ஓதலாமா? அது என்ன நல்ல கருத்தா இருக்கிறது? சில பேர் ரசூலுல்லாஹ்வை போலத்தானே செய்கிறோம், அதுல என்ன ரசூலுல்லாஹ்வை போலதுக்கு அங்க என்ன இருக்கிறது? வரம்பு மீறி புகழுதல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ, எப்படி தன்னை புகழக்கூடாது என்று தடுத்தார்களோ அந்த வரிகள் அங்கே இருக்கிறது. லா தத்ருதுனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், ஈசா மரியமுடைய மகன் ஈசாவை நசராக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று நீங்கள் புகழாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது அதுக்கு நேர் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா அங்க இருக்கு. என்ன இருக்கிறது?
அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி வ முகைலுல் ஆஸராத். பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, பெரும்பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே. இருக்கா? ஷிர்க் இல்லையா? அல்லாஹ்வையும் ரசூலையும் சமமாக வைக்கக்கூடிய நிலை இல்லையா? நசாராக்கள் ஈசாவையும் அல்லாஹ்வையும் எப்படி சமமாக வைத்திருக்கிறார்களோ அதே போன்று இந்த முஸ்லிம்கள் மௌலூதுங்கிற வரியில அல்லாஹ்வையும் முகமதையும் சமமாக ஆக்கலையா? இறைவன் தானங்க பாவத்தை மன்னிக்க கூடியவன். ஓமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கு முடியும்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் ஒருவன் தான் மன்னிக்கிறான். குர்ஆனுடைய வசனம் இல்லையா? அப்ப இங்க என்ன செய்றோம்? பாவத்தை மன்னிக்க கூடியவரே, பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, பெரும்பாவத்தையும் மன்னிக்க கூடியவரே. பெரும்பாவம்னா என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, மல் கபாயிர், பெரும்பாவம் என்றால் என்ன? அஷ்ருக்கு பில்லாஹ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு தொந்தரவு கொடுக்கிறது, நோவினை செய்வது. பெரும்பாவத்துடைய லிஸ்டை ரசூலுல்லாஹ் இப்படி அடக்குறாங்க. கொலை செய்வது, வட்டி வாங்குறது, இதெல்லாம் பெரும்பாவங்கிறாங்க. இந்த பெரும்பாவத்தையும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டேன், ரசூலுல்லாவே நீங்க தான் மன்னிக்கணும். நான் இன்னைக்கு வட்டி வாங்கிட்டேன், நபியே நீங்க தான் மன்னிக்கணும். இது ஷிர்க் இல்லையா? அப்ப இது எப்படி ரசூலுல்லாவை புகழ்ந்ததாக ஆகும்? ரசூலுல்லாவை நேசித்ததாக எப்படி ஆகும்? அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து ரசூலுல்லாவுடைய கூற்றுக்களை, ரசூலுல்லாவுடைய பொன்மொழிகளை காலில் போட்டு மிதித்ததுக்கு சமம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த மௌலூது மறுமையில நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருமா? இறைவனுக்கு பாவம் என்ற, அது ஷிர்க் என்ற பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த மௌலூது, இது எப்படிங்க அல்லாஹ்விடத்துல நமக்கு பரிந்து பேசும்? இது எப்படி நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால இந்த மௌலூதோ, ஃபாத்தியாவோ, ஹத்தமோ, ராத்திபோ, அல்ல இருட்டு திக்ரோ, இது போன்ற எந்த அமல்களும் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. அப்ப எதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்? சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமல்கள் எது? அல்லாஹ் அதற்குண்டான வழிமுறைகளை எதை சொல்லி தருகிறான்? திருமறை குர்ஆன்ல நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு இடங்களில் அதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்திற்கு மறுமையில வெற்றி பெறுவதற்கு எது எல்லாம் வழி இல்லை என்பது தெரியணும்ல. அதுக்கு தான் இவ்வளவு லிஸ்ட் சொன்னேன். சின்ன குறையத்தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. எதுக்குன்னா முதல்ல எது நஷ்டமோ அதை தெரிஞ்சுக்கணும். லாபம்ங்கிறது அதான் வந்துடும். எது நமக்கு நஷ்டம், எது நம்மை கீழே தள்ளும், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மேலே ஏறது ரொம்ப இலசு. கீழே தள்ளுவதை, நம்மளை நரகத்தில் தள்ளக்கூடிய விவகாரங்களை நாம தெரிந்து கொண்டோம் என்றால் சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப லேசு. அதானே? அதுக்குத்தான் இந்த என்னென்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய செயல்கள் என்று எதையெல்லாம் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறோமோ அதை உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். இப்ப சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழிமுறைகள் என்ன? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மை யுத்தில்லாஹ வ ரசூலா யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடுகின்ற அந்த சொர்க்கத்திலே அவர்களை நுழைய செய்வான். அல்லாஹ் சொல்றான். நீங்க வணக்கம் செய்றீங்களா, நோன்பு வைக்கிறீங்களா, அல்லது வேற ஏதாவது இபாதத்துகளை செய்றீங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வழிகாட்டுதலை எப்படி காட்டி தந்திருக்கிறார்கள், இத பாருங்க. இப்படி ஒவ்வொரு இபாதத்தையும், ஒவ்வொரு வணக்க வழிபாட்டு முறைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸோடு, ரசூலுல்லாஹ்வுடைய சொற்களோடு, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையோடு நாம ஒப்பிட்டு பார்த்து பார்த்து நாம செய்தோம்னா கண்டிப்பாக சொர்க்கம் நிச்சயம். நம்முடைய வணக்கம் அப்படி இருக்கணும். முதல்ல ஈமான் இருக்கணும், அதை விளங்கிடுங்க. அல்லாஹ் ரசூலை அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறது அது தனி விஷயம். இறைவனுக்கு இணை வைக்காம இறை தூதர்களை நம்பி, வேதங்களை நம்பி, மறுமையை நம்பி, இப்படி எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்து ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நாம வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு எளிமையான ஒரு வழி என்ன? எளிமை குர்ஆனும் சுன்னா மாத்திரம்தான், வேற எதுவும் கிடையாது. இஸ்லாத்தினுடைய
வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு மூல ஆதாரம் இதுதான். நான் சொல்வதோ, ஆலிம்கள் சொல்வதோ, அமைப்புகள் சொல்வதோ, இமாம்கள் சொல்வதோ, நாதாக்கள், வலிமார்கள், முன்னோர்கள் சொல்வதோ அது மார்க்க சட்டம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னால் மார்க்க சட்டம், அல்லாஹ் சொன்னால் மார்க்க சட்டம். அதுதான். அதை தவிர வேற யாரு சொன்னாலும் மார்க்க சட்டம் இல்ல. எவ்வளவு பெரிய ஆலிம்கள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய இமாமா இருக்கட்டும், அது மார்க்க சட்டம் ஆகாது. மார்க்கத்தை அறிந்தவர்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம், மார்க்கத்தை நன்கு படித்தவர்கள் என்று வேண்டுமானால் பாராட்டலாம். ஆனால் அவர்களை பின்பற்ற இயலாது, அவர்களை நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அதனால சொர்க்கத்து போகணுமா? குர்ஆன் ஹதீஸ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா கான கவுலுல் மூமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அதானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமினுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஒரு மூமின் என்றால் அவனுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? லியஹ்கும பைனஹும், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய விஷயத்திலே மார்க்க சட்டத்தை, ஒரு தீர்ப்பை அளிக்கின்ற பொழுது, இதாப்பா சட்டம், நீ இப்படித்தான் நடக்கணும், உன்னுடைய நோன்பு, உன்னுடைய வணக்கம் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ஒரு மூமின் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? சமிஅனா வாதானா, நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். இப்படித்தான் மூமின் வார்த்தை இருக்கணும். நம்மள சில பேர் என்ன, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுது இருக்கிறாங்க, தொழுகையில விரல ஆட்டி இருக்கிறாங்க, நீங்க ஆட்டு, அது ஒன்னோடி வச்சுக்கோ அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை கட்டி தொழுது இருக்கிறாங்கப்பா, அந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி நீனும் நெஞ்சில கை கட்டி தொழுது. இந்த சட்டத்தை எல்லாம் இங்க கொண்டு வராத. இது மூமினா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது மூமினா? இது இஸ்லாத்துல உள்ளதா? அட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்லும் போது அது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஆய்வு பண்ணலாம், அது தப்பு இல்லை. அது ஆதாரப்பூர்வமான செய்தியா, பலவீனமான செய்தியா, பொய்யான செய்தியா, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா, இதை ஆய்வு பண்ணலாம். ஆனால் அது உண்மையான செய்தி என்றால் ஒரு மூமின் சொல்கின்ற வார்த்தை சமிஅனா வ அதானா, நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். அதை சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே கேட்டுவிட்டால், அந்த அடிப்படையில் இபாதத்துகளை, வணக்கங்களை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். என் அமீர் சொன்னா நான் கேட்பேன், என் இமாம் சொன்னா கேட்பேன், என் அசரத்து சொன்னா கேட்பேன், அது கிடையாது. இஸ்லாம் என்றால் என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் நான் கேட்பேன், அவங்க சொன்னால் அதுதான் மார்க்கம் என்று அதிலே நிலையாக இருப்பேன் என்றால் அவர்கள் வெற்றியாளர்கள், மறுமையிலே வெற்றி பெற்றவர்களே. அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓமே யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் என்று அதை பின்பற்றி நடக்கிறார்களோ, அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள். இது குர்ஆனுடைய வாக்கு, ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு, படைச்ச அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றினால் அதுக்கு வெற்றி. இது மாதிரி குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி தருகிறார். மறுமை வெற்றிக்கு நாம நினைக்கிறது அல்ல, இறைவன் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் அது மறுமை வெற்றி. ஷஹுதாக்கள் நினைச்சாங்க, சாலிகள் நினைச்சாங்க, அது மாதிரி நான் நடப்பேன் என்று சொன்னால் இது மறுமை வெற்றி அல்ல. இமாம்கள் நினைச்சதை நான் செய்வேன், சஹாபாக்கள் நினைச்சதை நான் செய்வேன் என்றால் அது மறுமை வெற்றி அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நினைத்ததை நான் செய்கிறேன் என்றால், அவர்கள் காட்டி தந்த வழிவின் அடிப்படையில் என்னுடைய இபாதத்துகளை நான் அமைத்துக் கொள்கிறேன் என்றால் இது மறுமைக்குண்டான வெற்றி. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்றான். ரொம்ப லேசு தானே, பிதாத்தை செய்வதுதான் ரொம்ப கஷ்டம், சுன்னத்தை செய்யறது ரொம்ப லேசுங்க. ஒரு பிதாத்தை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஃபாத்தியா ஓதணும், பிதாத்து என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஃபாத்தியா ஓதணுமா, ஒரு அசரத்தை கூப்பிடு, அதுக்கு ஒரு நேர்ச்சியை கொண்டு வை, அல்லது வேற ஏதாவது பொருட்களை கொண்டு வா. அவரை எப்ப வராரு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கணும். அவர் ஒருக்க சொன்னா கூட வரமாட்டாரு, திரும்ப 2 தடவை அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அவர் எப்ப வருவாரு காத்துக்கிட்டே இருக்கணும்.
அவ்வளவு இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்தாச்சுன்னா பைக்ல கூட்டு வரணும், பெரிய அசரத்தா இருந்தா கார்ல கூட்டு வரணும் ஒரு ஃபாத்தியா வர்றதுக்கு. அப்ப இவ்வளவும் செஞ்சு அந்த ஆலிம் சாவ அந்த அசரத்தை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கணும். ஃபாத்தியா வைத்து போயிருவாரா? கை மடக்கும் சேர்த்து கொடுக்கணும். இல்லனா பாத்தியா முடிஞ்சா நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாத்தியா முடிஞ்சுன்னா போக வேண்டியதானே, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது பிறகு ஏதாவது கொடுங்க. ஒரு பிதாத்தை செய்யறதுக்கு உம்மாவுக்கு பாத்தியா ஓதுறதுக்கு, பாப்பாவுக்கு ஒரு பாத்தியா ஓதுறதுக்கு இவ்வளவு கஷ்டம். எதுக்கு? ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு வழியை செய்யறதுக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு காசு செலவு. ஆனா ஒரு சுன்னத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உம்மா இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டாரு, பாப்பா இறந்துட்டாரு, அத்தா இறந்துட்டாரு, அவங்களுக்காண்டி துவா செய்யணுமா? இணை வைத்த நிலையில இருந்தா துவா செய்ய முடியாது. தௌஹீதான அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பி ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இறந்து போயிட்டாரு. துவா செய்யணுமா? காசு தேவையில்லை, ஆலிம் சாக்கள் தேவையில்லை, லெப்பமார்கள் தேவையில்லை, நேர்ச்சிக்காக வேண்டி ஏதாவது பொருள் வாங்கி வைக்கணும் அது தேவையில்லை, பாத்தியா ஓதக்கூடிய அந்த ஆலிம் சாவுக்கு கைமடக்கு கொடுக்கணுமே அது தேவையில்லை. அல்லாஹ்ட்ட நம்மளையே அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பனா குஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா ஃபில் ஈமான். யா அல்லாஹ், எங்களையும் ஈமானில் எங்களோட முந்தி சென்று விட்டார்களே அந்த நல்லடியார்களையும் எல்லாத்தையும் மன்னிப்பாயா அல்லாஹ். அல்லாஹ் கற்று தருகிறான். என் தகப்பனார் இறந்துட்டாரு, ஏதோ பாவம் செஞ்சிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், உன்னுடைய மார்க்கத்துக்கு புறம்பாக சின்ன சின்ன காரியங்களை செய்திருக்கிறான். யா அல்லாஹ், அவர் செய்த அந்த தவறினால் அவரை நரகத்தில் போற்றாத யா அல்லாஹ். என்னங்க கஷ்டம் இப்படி கேட்கறதுக்கு? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி என்ன கேட்கலாமே, நாம நினைச்ச நேரத்தில எல்லாம் கேட்கலாமே. காசு பணம் இல்லையே, எந்த கஷ்டமும் இல்லையே, யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லையே. என் தகப்பனாருடைய பாவத்தை, என் தாயினுடைய பாவத்தை, என் அண்ணனுடைய பாவத்தை, என் தம்பியுடைய பாவத்தை மன்னி. எவ்வளவு லேசன்னு பாருங்க. பிதஅத்தை செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இந்த துஆவை செய்வதற்கு, முன்னோர்களுக்காக நல்லவர்களுக்காக துஆ செய்வதற்கு ஒரு பைசா கஷ்டம் கிடையாது. அவ்வளவு லேசு. அதான் மார்க்கம். நீங்க பிதஅத்தை எந்த பிதஅத்தை நீங்க செய்யுங்களேன். இரவு நேரத்தில் 20 ரக்காத் தொழுவாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவ்வளவு கஷ்டம் 20 ரக்காத்துன்னா. அதே நேரத்தில் இந்த 8 ரக்காத் நீங்க தொழுது பாருங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் நீங்க தொழுது பாருங்க. அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ராகத்து, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுலயுமே இல்லையே. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த திக்ரை நீங்க செய்து பாருங்க. திக்ருங்கிற அடிப்படையில் ஹூ ஹூ ஹூன்னு என்னமோ சத்தம் போடுறாங்களே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு அமைதியா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தனிமையில உட்கார்ந்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க. ஏதோ நம்ம அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அல்லாஹ்ட்ட நேரடியா பேசுற மாதிரி, படைச்சவனே ரப்புல் ஆலமீனே என்று அவன்கிட்ட நேரடியா தொடர்பு வச்ச மாதிரி அப்படியே ஃபீலிங்ல செய்வோம். சில நேரங்களில் நீங்க தனிமையில உட்கார்ந்து துஆ செய்து பாருங்க, அப்ப தெரியும். கோடியே ரூபாயை கொடுத்தா கூட அந்த நேமத்தை, அந்த அருளை நம்மால பெற முடியாது. தனிமையில உட்கார்ந்துகிட்டு நாம செய்து விட்ட அந்த பாவத்திற்காக இறைவன்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. எல்லாம் நான் செஞ்சிட்டேன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தர்காக்கு நான் போயிட்டேன், தாயத்தை நான் கட்டிட்டேன், மௌலூத நான் ஓதிட்டேன், இப்ப அது பாவம்னு தெரியுது. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். وَإِلَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நீ மன்னிக்கவில்லை என்றால், நீ அருள் செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிதான். அல்லாஹ்ட்ட அப்படியே பேசுங்க, ரப்புல் ஆலமீன்ட்ட அப்படியே நீங்க பேசுங்க. எவ்வளவு இன்பம் தெரியுமா, எவ்வளவு இன்பம் தெரியுமா, எவ்வளவு அற்புதம் தெரியுமா. இது சுன்னத்தை கடைபிடித்தால் இவ்வளவு பெரிய இன்பம். ஆனா நீங்க 10,000 ஆலிம்சா கூட்டு வந்து 10,000 பாத்தியா ஓதுங்க, இந்த இன்பம் கிடைக்காது. இது கிடைச்சிருமா இது? அதனால சொர்க்கத்துக்கு வழி என்பது சுன்னத்தை, நபி அவர்களை காட்டி தந்த வழிமுறைகளை நாம பின்பற்றினோம் என்றால் நமக்கு சொர்க்கம். நபி அவர்கள் காட்டி தராத, குர்ஆன் காட்டி தராத வழிமுறைகளை நம்ம வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டால் என்றால் அல்லாஹ் காப்பாத்தரும், நம்மளுக்கு நரகம் தான்.
சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான வழி குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவது. அப்படி பின்பற்றி வாழ வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. மறுமையில் அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று 4/4/2015 சனிக்கிழமை பள்ளிவாசல் தெரு பாமணியில் நடைபெற்ற மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் கீழ்காணும் தீர்மானங்கள் இதில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்ற ஆண்களும் பெண்களும் சம்மதத்தின் பேரில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை வாசிக்கும் போது பங்கு கொள்ள நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இதற்கான சம்மதத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் தீர்மானம், அற்புதம் என்று சொல்லி ஆன்மீகத்தின் பெயராலான மோசடியை இப்பொதுக்கூட்டம் கண்டிக்கிறது. குருடரை பார்க்க வைத்தால், செவிடரை கேட்க வைத்தால், முடவரை நடக்க வைத்தால், இறந்தவரை உயிர்த்தெழ வைத்தால் ரூபாய் 1 கோடி பரிசு தரப்படும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முன்பு அறிவித்த அறிவிப்பை மீண்டும் இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அறிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாத்தில் இல்லாததை இருப்பதாக அறியாமல் பேசும் தந்தி டிவி தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்களை இப்பொதுக்கூட்டம் கண்டிக்கிறது. இது குறித்த விவாதத்திற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறது என்பதை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக பாமணி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஒயின் ஷாப்பை உடனடியாக அங்கிருந்து தமிழக அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருகிற குடிநீரை நாள்தோறும் வழங்கும் வகையில் பாமணி ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என பாமணி ஊராட்சி நிர்வாகத்தை இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. வீதிகளில் சுற்றித் திரியும் நாய் மற்றும் பன்றியை பாமணி ஊராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் என இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிவாசல் தெரு முதல் முள்ளூர் வரை உள்ள சேதமடைந்த சாலையை சீர் செய்ய வேண்டும் என பாமணி ஊராட்சி நிர்வாகத்தை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானங்கள் முடிவுற்றன. இறுதியாக நன்றியுரை நிகழ்த்துவதற்கு கிளை தலைவர் சகோதரர் யூசுப் அவர்களே அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுக்கூட்டத்துக்கு நடைபெற்ற உதவிக்கு அல்லாஹ்வுக்கு முதல் நன்றி. மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகள் பொதுக்கூட்ட உதவிக்கு நன்றி. ஒளி அமைத்த இந்த இடும்பாவனம் ரியாஸ், காவல்துறை அன்பர்கள், இப்பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. கலையும் போது ஓதக்கூடிய துவா சொல்லிக்கொண்டு கலைந்து சுபானக்கல்லாமா ரப்பி ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.